சென்னை தலைமைச் செயலகத்தில் உணவு, கூட்டுறவு, நுகர்வோர் துறை அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு. பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய காரணிகள் குறித்து ஆலோசனை. அமைச்சர்கள் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர். மேலும் பல முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்களும் இணைந்தனர். வருகிற ஜூலை 10ஆம் தேதி கரூர் செல்கிறார் முதலமைச்சர் விஜய். மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழாவில் அமைச்சர் என் ஆனந்த் அறிவிப்பு. வரும் 10ஆம் தேதி தலைவர் தளபதி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கரூர் வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இணைப்பு கூட்டம் ஒரு ட்ரெய்லர் தான் என சி விஜயபாஸ்கர் பேச்சு. தீய சக்தி திமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க இபிஎஸ் திட்டமிட்டது சரியா எனவும் கேள்வி. செயலாளர் அவர்களே, இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் ட்ரெய்லர். மெயின் பிக்சரை டெல்டால காட்டுறோம். இது வெறும் ட்ரெய்லர். எடப்பாடி பழனிசாமியின் தவறான முடிவுகளால் அதிமுக தள்ளாட்ட நிலைக்கு சென்றுவிட்டதாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் விமர்சனம். திமுகவுடன் ஆட்சி அமைக்க முயன்றது சரியா என யோசித்துதான் தாவேக்காவில் இணைந்ததாக விளக்கம். இப்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரை நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பொதுச் செயலாளராக உருவாக்கினோம். ஆனால் அவருடைய தவறான முடிவுகளால் இன்று இந்த இயக்கம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று சொல்வது சரியா என்று இந்த இயக்கத்திலிருந்து விலகி இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ள வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் நினைத்து பார்த்துத்தான் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திமுக அதிமுக விரைவில் ஒன்றிணையும் என அமைச்சர் அருண்ராஜ் பேச்சு. கட்சி நிதி வாங்கவில்லை என திமுகவால் நிரூபிக்க முடியுமா என சவால். டீல் பேசிட்டு இருக்காங்க. இப்ப எது மறைமுகமா பண்ணிட்டு இருக்காங்களோ, இப்ப கூடிய விரைவில் 2 பேரும் ஒன்னா சேர போறாங்க. கூடிய விரைவில் அவங்க வழியே கிடையாது. கூடிய விரைவில் அதிமுகவும் திமுகவும் இணைய போறாங்க. கரூர் கணக்கு வழக்கை முடிக்காமல் ஓய மாட்டோம். சட்டம் தனது கடமையை செய்யும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா திட்டவட்டம். எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதுக்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். தாவேக இணைப்பு நிகழ்ச்சியின் போது பாதியில் எழுந்து சென்ற ஆதரவாளர்கள். பிரியாணி பரிமாற தொடங்கியதால் மெய்மறந்து சென்ற மக்கள். தொட்டவர்களை விடமாட்டேன் என்பது இதுதானா மிஸ்டர் சிஎம் விஜய் என அறப்போர் இயக்கம் கேள்வி. தாவேக்காவில் இணைந்த சி விஜயபாஸ்கர் மீதான வழக்குகளை பட்டியலிட்ட அறப்போர் இயக்கம். குதிரை பேர விவகாரத்தில் முதல் குற்றவாளி முதலமைச்சர் விஜய்தான் என திமுக வழக்கறிஞர் இணை செயலாளர் பரந்தாமன் குற்றச்சாட்டு. ஆட்சியின் அவலங்களை மறைக்க திமுக மீது பழி போடுவதாக விமர்சனம். சார், ஒருத்தவங்க எம்எல்ஏவா இவ்வளவு தூரம் வந்து நிக்கிறாங்க சார். அவங்க திடீர்னு ராஜினாமா பண்றதுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் வேணும்ல. எந்த பெனிஃபிட் இல்லாம எப்படி ராஜினாமா பண்ணுவாங்க? அப்ப இதுவே குதிரை பேரம் நடக்குதுன்றத வைகோவே டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்காரு, கன்ஃபஸ் பண்ணிருக்காருல. அதான் சொல்றோம், நாங்க இதுல நம்பர் 1 குற்றவாளியா முதலமைச்சரே இதுல மாற்றார். அதனாலதான் நீங்க விசாரிக்கணும்னு சொல்றேன். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்தக்கூடாது. குதிரை பேரம் குற்றச்சாட்டில் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் அதிமுக எம்பி இன்பதுரை மனு. கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு பதவிகள் தராததால் அடிப்படை உறுப்பினராகவே அதிமுகவில் தொடர்கிறோம்.
மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்திற்கு இபிஎஸ் இடம் இருந்து அழைப்பு வரவில்லை என எஸ்பி வேலுமணி பேட்டி. கடிதத்திலேயே தெளிவாக இருக்கு. கட்சிக்காக உழைத்தவர்கள், பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்களுக்காக பொதுச்செயலாளருக்கு முதலமைச்சராக உழைத்தவர்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த பதவி வழங்கப்படவில்லை. அதனால அந்த பதவி வேண்டாம், நாங்கள் உறுப்பினராக இந்த கட்சி எங்கள் உருவாக்கின கட்சி உறுப்பினராக தொடர்ந்து இருக்கோம். தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்திய விவகாரத்தில் இதுவரை 9 பேர் கைது. சென்னையில் 7 பேர், கரூரில் 2 பேரை கைது செய்து விசாரிக்கும் தனிப்படை. தூய சக்தி என பேசுபவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபடுவது ஏன்? அதிமுகவில் இருந்தவர்கள் தாவேகாவில் இணைந்தது குறித்தும் டிடிவி தினகரன் விமர்சனம். முதலமைச்சர் விஜய் கரூர் வருவதற்கு முன் செந்தில் பாலாஜியை கைது செய்ய தாவேக அரசு முயற்சி என முன்னாள் அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. தாவேக கூட்ட நெரிசலுக்கு செந்தில் பாலாஜி தான் காரணம் என தாவேக தரப்பில் குற்றம் சாட்டப்படுவதாக கருத்து. தாவேக எம்எல்ஏ பேர விவகாரத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியையும் அவரின் சகோதரர் அசோக்குமாரையும் தேடி வரும் தனிப்படை போலீசார். கரூரில் உள்ள பண்ணை வீடு உள்ளிட்ட பல இடங்களில் தேடுதல் வேட்டை. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை உடனே தடுத்து நிறுத்த வேண்டும், இல்லையென்றால் தமிழ்நாட்டுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும் என அன்புமணி எச்சரிக்கை. ஏன்னா இதுக்கு நிறைய பேருக்கு இது பிரச்சனை என்னன்னு தெரியல, இதுக்கு புரிதல் இல்ல. என் கர்நாடகாவில் தானே டேம் கட்டினா, கடல்ல போட தண்ணி டேம் கட்டினா என்னன்னு அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற நேரத்துல அவங்க கட்டிட்டாங்கன்னா நம்ம முடிஞ்சு போச்சு, பாலைவனம் ஆயிடும், குடிநீர் பற்றாக்குறையாகும். வங்கக்கடலில் வடக்கு ஒடிசா கடற்கரையை ஒட்டி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு குறையும் என கணிப்பு. தென்காசியில் அரசு பேருந்து சேவையை பச்சை கொடி அசைத்து சர்ச்சையில் சிக்கிய தாவேக மாவட்ட செயலாளர். அரசு விழாவா கட்சி விழாவா என சமூக ஆர்வலர்கள் கண்டனம். கத்தார் வழங்கிய மிதக்கும் சொர்க்கம் என அழைக்கப்படும் ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் பயணித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். வாஷிங்டனில் இருந்து டக்கோட்டா வரை பயணித்தது மிகவும் அற்புதமாக இருந்தது என டிரம்ப் புகழாரம். அமெரிக்காவின் ஓஹியோ பகுதியில் உள்ள மயாமி வேலை மருத்துவமனையில் பணிபுரியும் 17 செவிலியர்கள் ஒரே நேரத்தில் கர்ப்பம். இது முற்றிலும் எதிர்பாராத ஒன்று என்றும் தங்கள் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு என செவிலியர்கள் நெகிழ்ச்சி. உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இன்றைய ஆட்டத்தில் ஸ்பெயின், ஆஸ்திரியா அணிகள் மோதல். அதிகாலை நடைபெறும் போட்டியில் போர்ச்சுகல், குரோஷியா அணிகள் பல பரீட்சை. உலகக்கோப்பை கால்பந்து தோல்வி. நெதர்லாந்து அணியின் பயிற்சியாளர் ராஜினாமா.